தெய்வவாரி, அடியேன் நடந்த சம்பவத்தில் தன் குருநாதர் குடும்பத்திற்காக தம்மேல் பழியை ஏறிட்டுக் கொண்டு உயர்ந்து நிற்கும் மாரநேர் நம்பியை புகழ்வதா, அல்லது உண்மை நிலையை உணர்ந்ததும் தன் சீடன் என்றும் பாராமல் தன் மனதால் மாரநேர் நம்பியை சந்தேகப்பட்டு விட்டோம் என்று வருந்தி அவன் காலிலே விழவிழைந்தானே திருக்கோஷ்டி நம்பி, அவனை நினைத்து பெருமை கொள்வதா? மொத்தத்தில் அடியேனின் சீடர்களை எண்ணி மிகவும் பெருமை கொள்கிறேன். சிக்கலான தருணங்களில் இவர்களைப் போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் உணர்த்திய பாடம் என்ன என்பதை அனைவரும் நன்கு உணர வேண்டும். இதுதான் ஓர் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவரின் லட்சணம் என்று எடுத்துக்கொள்ளலாமா சுவாமி? இது ஒன்று மட்டும்தான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல உயர்ந்த லட்சணங்களில் இதுவும் ஒன்று என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பிறர் துன்பத்தையும் வேதனையையும் தனதாக கொண்டு அதை நீக்க முற்படுபவனும், அதனால் தனக்கு எத்தகைய கெடுதி வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னை தியாகம் செய்பவன் எவனோ அவனே உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவனாவான். அவரை அடையாளம் காண்பது எப்படி சுவாமி? ஒருவனது இனிய சுபாவமே அவனை அடையாளம் காட்டிவிடும். பிற உயிரையும் தன்னுயிராய் பாவித்தல், இனிமையாக பேசுதல், பழகுதல், அனைவரின் நலம் பேணுதல் போன்ற லட்சணங்கள் உள் எண்ணங்களின் செயல்பாடு. இப்படி நம் உள்ளுரையும் பரமாத்மாவின் ஒளி நம் செயலால் வெளியில் பரவும்படி ஒரு வைஷ்ணவனின் நடத்தை இருக்கும். ஆஹா, நன்கு விளக்கினீர்கள் சுவாமி. புறச்சின்னங்களான திருநாமம் வெளிவேஷமாகிவிடாமல் ஒருவனின் நடத்தையை கொண்டும் அவனது தெய்வீக உருவத்தைக் கண்டும் அவனிடம் பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற ஆசையை தூண்டும்படி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் உண்மை நிலை. இந்த உயர்வான சித்தாந்தம் மிகவும் அனாதி காலமாக அல்லவா உள்ளது சுவாமி? வேத காலத்தை எப்படி நிர்ணயிக்க முடியாதோ அதுபோல் திருமாலின் பரத்துவத்தை போற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் காலத்தையும் நிர்ணயிப்பது இயலாததாகும். சங்ககால தமிழ் நூல்களிலும் திருமாலின் ஆதியான நிலையும் அப்பெருமானின் அடியவர்களின் பெருமையும் பேசப்பட்டுள்ளது. இதுவே திராவிட தமிழ் வேத பாசுரங்களின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இக்குணங்கள் வெளிப்படும் வகையில் மாரநேர் நம்பி நடந்து கொண்டுள்ளான். குலத்தால் தாழ்ந்தவன் என்று மாரநேர் நம்பியை ஊர் நினைத்தாலும் வைஷ்ணவ லட்சணங்கள் என்னும் குணத்தால் அவன் அனைவரை விடவும் உயர்ந்தவன் என்பதை மாரநேர் நம்பி நிரூபித்து காட்டிவிட்டான். உண்மைதான் சுவாமி. இன்னொரு உண்மையை நினைவில் நிறுத்திக்கொள் தெய்வவாரி. தினசரி நாம் திருமண், ஸ்ரீசூரணம் தரித்துக் கொள்வதால் நாளடைவில் நம் நெற்றியில் அச்சின்னம் தழும்பு போல் ஆகிவிடும். ஆனால் குலசேகர ஆழ்வார் சொல்வது என்ன தெரியுமா? அந்த நாராயணின் திவ்ய நாமங்களை உச்சரித்து உச்சரித்து நாக்கில் தழும்பு ஏற்பட வேண்டும் என்கிறார் தனது பெருமாள் திருமொழி பாசுரத்தில். ஆஹா, எவ்வளவு உயரிய சிந்தனை! ஆழ்வார்கள் பகவானிடத்தில் மிகவும் ஆழங்கால் பட்டவர்கள் என்பதற்கு இதுவே சான்று. புறத்தில், அதாவது வெளித்தோற்றத்தில் பகவானின் நாமங்களை தரித்த ஒருவன் தன் உள்ளத்தால் கருணை வடிவமாக திகழ வேண்டும். மக்கள் அவனை பார்த்ததும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் நட்புறவு கொள்வதற்கும் ஏற்றவனாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நாக்கு உண்மையையே உரைக்கக்கூடியதாகவும் உள்ளமானது ஏதேனும் தவறு செய்துவிட்டால் துடித்துப் போவதாகவும் இருக்க வேண்டும். சுவாமி, வா மாரநேர், உன்னை பற்றித்தான் உரையாடிக் கொண்டிருந்தேன். என்ன சொல்ல வந்தாய்? சொல். சுவாமி, தாங்கள் படுத்துறங்க ஏதுவாக அனைத்தையும் சரி செய்து விட்டேன். தாங்கள் உள்ளே எழுந்தருள வேண்டும். மாரநேர் நம்பி, உன்னை நினைத்து அடியேன் மிகவும் பெருமைப்படுகிறேன். அன்றைக்கு நீ கண்ணீர் மல்க மடத்திற்கு வந்தபோது தவறேதோ நிகழ்த்திவிட்டுதான் வந்துள்ளான் என்று அனைவருமே நினைத்தனர். ஆனால் அடியேன் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த மடத்தில் கைங்கரியம் செய்ய வருபவர்கள் ஆத்மார்த்தமாக
சுய விருப்பு வெறுப்புகளை அறவே துறந்து வருபவர்கள். நிச்சயம் தவறு செய்ய விரும்ப மாட்டார்கள். அதிலும் நீ இங்கு வருவதற்கு முன்பே பூர்வ ஞானம் கொண்டவனாய் இருந்தாய். இந்த தேகத்தையும் மண் சுவராய் பாவித்தவன். ஞானத்தின் பூரணத்துவத்தை நெருங்குபவனிடம் கல்மிஷமேது, துரோகமேது? அப்படிப்பட்ட உன்னிடம் அடியேனால் எப்படி தவறு காண முடியும்? மேலும் நீயாக எதுவும் கூற விருப்பப்படவில்லை என்பதை அடியேன் உணர்ந்துதான் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை. என்ன செய்வது? பலருக்கு நிஜம் எது என்று உணர்வதற்கு சற்று தாமதமாகிறது. உண்மைதான் சுவாமி. இந்த அடியவனை மன்னித்து ஆசி வழங்க வேண்டும் சுவாமி. திருக்கோஷ்டி நம்பி, மன வருத்தத்தை விடு. உள்ளத்தால் தன் மனசாட்சியிடம் தவறை நினைத்து வருந்தி மண்டியிட்டாலே போதும். அக்கணமே அவன் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். இனி அத்தவறு மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் நமக்கு நாமே செய்து கொள்ளும் பெரிய நன்மை, உபகாரம் எல்லாம். சுவாமி, எங்களின் ஆச்சாரியரான தங்களை போன்றவர்களுக்கு ஒரு மனிதனின் உடலை தாண்டி உள்ளுரையும் ஆத்மாதான் தெரிகிறது. அடியேனை போன்றவர்களுக்கு முதலில் அகம் தெரிவதில்லை, புறமும் யதார்த்தமும் தான் புலப்படுகிறது. தங்களின் திருநோக்கு பெற்ற எவரும் உத்தமமான மகான்கள் என்பதை அடியேன் இப்போது உணர்ந்து கொண்டேன் சுவாமி. மாரணேர் நம்பியின் உயர்வான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் போனது இப்போதும் அடியேனுக்கு மனவேதனையாகத்தான் இருக்கிறது சுவாமி. சுவாமி, மீண்டும் முன் நடந்தவற்றை நினைக்க வேண்டாம். இல்லை மாரணேர் நம்பி, நீ நம் ஆச்சாரியரின் உன்னதமான சிஷ்யன். ஸ்ரீ வைஷ்ணவன் என்ற சொல்லுக்கு உதாரண புருஷனாக திகழ்பவன். நீ கூறியது முற்றிலும் உண்மைதான் என்றாலும் நீயும் அடியவனுக்கு மிகவும் முக்கியமானவன்தான் திருக்கோஷ்டி. சந்தர்ப்பங்கள் உன் மனதை குழப்பியுள்ளது. ஆனால் உண்மை தெரிந்த நீ உன் மனதாலும் வாக்காலும் மாரணேர் நம்பியை புகழ்ந்ததில் அடியேனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்குள் பரஸ்பரம் ஈர்ப்பு ஏற்பட அந்த அரங்கன் நிகழ்த்திய நாடகமாகவே நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொள். தங்கள் வாக்கிற்கு மறுவார்த்தை ஏது சுவாமி? அப்படியே எடுத்துக்கொள்கிறேன். சுவாமி, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். சொல் திருக்கோஷ்டி. தங்கள் அனுமதியோடு மீண்டும் மாரணேர் நம்பியை அடியேனுடன் அழைத்துச் செல்லலாம் என்று இருக்கிறேன். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். திருக்கோஷ்டி நம்பி, உன் விருப்பம் உயர்வானதுதான். இருப்பினும் இப்போதைக்கு இவனை நீ அங்கு அழைத்துச் செல்ல வேண்டாம். இவன் உன்னோடு வருவதால் இவனுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுகிறதோ இல்லையோ, அங்கு உள்ளவர்களுக்கு நிச்சயம் தர்ம சங்கடம் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு அசௌகரியத்தை தற்போதைக்கு நினைக்க வேண்டாம். இதுவரை நீ அவனுக்கு அருளிய பாடங்களை அசை போட்டுக்கொண்டு அவன் இங்கேயே இருக்கட்டும். நடந்த விஷயங்களில் கடந்த காலம் மனக்காயங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் வருங்காலம் மருந்தாக அமையும். எனவே சிறிது காலம் போகட்டும், இது பற்றி யோசிக்கலாம். எது எப்படியோ, மாரணேர் நம்பி பற்றி ஒரு தாழ்ந்த அபிப்பிராயம் உன் மனதிலிருந்து போயிற்று என்பதுதான் காலம் உணர்த்திய பாடம். அடியேனுக்கு அந்த அளவில் ஒரு பூரண திருப்தி. இதில் நடந்த சில கசப்பான நிகழ்ச்சிகள் அடியேனுக்கு பெரிதாகப்படவில்லை. உனக்கு தெரியாததல்ல திருக்கோஷ்டி, யதார்த்தத்தில் பரஸ்பரம் பகையோடு இருக்கும் பறவையும் பாம்பும் பகவானிடத்தில் தம் துவேஷத்தை மறந்து நட்போடு இருக்கும் கருடனையும் ஆதிசேஷனையும் நினைக்க வேண்டும். பகவத் சன்னிதானத்தில் எப்படி துவேஷத்திற்கும் பகைமைக்கும் இடமில்லையோ அதுபோன்றே அந்த பகவானின் அடியவர்களான நாம் வாழும் இடமும் என்றும் அன்பும் பரஸ்பர சமாதானமும் கொண்டு விளங்க வேண்டும். அதுவே அடியேனின் கனவு, விருப்பம், லட்சியம். அடியேனின் சீடர்களால் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் அடியேனுக்கு இருக்கிறது.
என்ன நம்பி சுவாமிகளே, அதற்குள்ளாகவா கைங்கரியம் பூர்த்தியாகிவிட்டது? இப்போதுதான் தீர்த்தம் எடுத்துக் கொண்டு போகிறேன். திருமஞ்சனத்தின் போது தாங்களும் சந்நிதியில் இருப்பீர் என்றல்லவா பார்த்தேன். உம் உதவியாளர் அங்கே திருமஞ்சனத்திற்காக எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டிருந்தார். ஓஹோ, அதனால் வரதனோடு ஏகாந்தம் பறிபோய்விட்டது, உடனே வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? இல்லை பட்டர் சுவாமிகளே, அடியேன் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கவில்லை. உதவியாளர் அங்கே பணி செய்து கொண்டிருக்கும் போது அடியேன் குறுக்கே நின்று ஆலவட்டம் வீசிக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது. அதனால் தான் வந்தேன், வேறொன்றும் இல்லை. சரி, அது இருக்கட்டும். கூரேசன் கட்டு மண்டபத்தை தாங்கள் பார்த்தீர்களா? சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை பட்டரே. ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படியே பார்த்தாலும் கூட அடியேனுக்கு அதை பற்றி என்ன புரிய போகிறது? ஒருவேளை அந்த மண்டபத்தின் விஸ்தீரணத்தையும் பிரம்மாண்டத்தையும் சற்று நேரம் நின்று பிரமித்து பார்த்துவிட்டு திரும்ப போகிறேன். வேறென்ன அடியேனால் முடியும்? அடியேன் 2-3 முறை அந்த பக்கமாக சென்ற போது மண்டபத்தை பார்த்தேன். மிக நேர்த்தியாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். நேர்த்தியை விட பாதுகாப்புக்கும் வசதிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கூரேசனின் அந்த விசாலமான மனமும் அதில் எழுந்த உன்னதமான எண்ணமும் போற்றப்பட வேண்டியவை பட்டரே. பாவம், அவர் தாயின் மரணம் அவரை நிறையவே பாதித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால்தானோ என்னவோ மண்டபத்தின் பணிகள் முற்றுப்பெற தாமதமாகிக் கொண்டே போகிறது. இல்லை பட்டரே, மண்டபத்தின் பணிகள் தாமதமாவதற்கு வேறேதேனும் காரணம் இருக்கலாம். கூரேசன் மிகவும் பக்குவமானவன். ஆனால் கூரேசனின் தந்தை அப்படி அல்ல. மனைவியின் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பதனால் துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் மனைவியை எதிர்பார்த்து வாழ்ந்தவர் அவர். அதை அடியேனே பலமுறை நேரில் கண்டிருக்கிறேன். ஒரு நாள் மனைவி எங்கேனும் வெளியே போயிருந்தாலும் அதை மறந்து குறைந்தது 10 முறையாவது மனைவியின் பெயரை சொல்லி கூப்பிடுவார். அந்த அளவிற்கு தன் மனைவியின் மீது அவருக்கு பாசம் அதிகம். கூரேசனின் தாயார் ஒரு உயர்ந்த வைஷ்ணவி. கணவன் செய்யும் நற்காரியங்களுக்கும் பிள்ளையின் தாராள குணத்துக்கும் குறுக்கே நிற்காதவர். குறுக்கே நிற்காதவர் மட்டுமல்ல, அவர்கள் இருவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. உண்மைதான் பட்டரே. கூரேசனின் தாயார் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நம் கோயிலில் ஏதேனும் விசேஷ பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். செய்யலாமே. செய்ய வேண்டும், நிச்சயம் செய்ய வேண்டும். அவருடைய புதல்வனும் கணவரும் செய்யாத ஒன்றை அடியேன் ஒன்றும் செய்துவிடப் போவதில்லை. ஏதோ அடியேனின் ஆத்ம திருப்திக்காக இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். செய்து விடலாம். பட்டரே, அங்கே பாருங்கள். அங்கே வருவது யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லையே. ஒருவேளை எனக்கு பரிச்சயமானவர் இல்லையோ என்னவோ. பரிச்சயமானவர்தான், மிகவும் பரிச்சயமானவர். ஆனால் முன்பிருந்ததற்கு முற்றிலும் மாறாக இருப்பதால் தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அப்படியா? ஆமாம், அது வேறு யாரும் இல்லை, கூரேசன். கூரேசனா? கூரேசனின் தோற்றம் வெளித்தோற்றத்தில் மாறினாலும் உயர்ந்த சிந்தனையையும் தயால குணத்தையும் மாற்றிக்கொள்ளாத அதே கூரேசன் தான். நமஸ்காரம் நம்பி சுவாமி. நமஸ்காரம் கூரேசா. நமஸ்காரம் பட்டர் சுவாமிகளே. நமஸ்காரம். அடடா, என்னப்பா இது? ராஜகுமாரன் போல் இருப்பாய், இப்படி திடீரென்று எளிமையாக மாறிவிட்டாயே. எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆனால் என் தாயாருக்கு என்னை விதவிதமான உடைகளில் அலங்கரித்து பார்ப்பதில் அலாதியான ஆர்வம். என் தாயாரின் விருப்பத்திற்காக அணிந்த உடைகளே நாளடைவில் தினப்படி அணியும் உடைகளாக மாறிப்போயிருந்தது. இப்போது என் தாயும் இல்லை, ஆடம்பர ஆடை அணிகலன்களும் இல்லை. நான் விருப்பப்பட்ட இந்த எளிமையான ஆடைகளை அணிவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, என் குருநாதரான ராமானுஜரின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் அவரைப் போலவே எளிமையான உடைகளை அணிய வேண்டும் என்று நினைப்பு. இரண்டாவது, சாமானிய மக்களோடு நான் சரிசமமாக பழக என் ஆடம்பர உடைகளை துறக்க வேண்டும் என்று நான் நினைத்தது. பாதரட்சை இல்லாமல் நடப்பது அடியேனுக்கு பழக்கமான ஒன்று. ஆனால் பல ஜோடி பாதரட்சைகளை வைத்திருக்கும் நீ அவற்றையெல்லாம் துறந்து வெறும் காலில் நடப்பது
எளிமையிலும் எளிமை குரேசா. இப்போதுதான் பட்டரின் மூலம் நீ கட்டும் மண்டபத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அவ்வளவு பெரிய மண்டபத்திற்கு சொந்தக்காரனான நீ எத்தகைய எளிமையை கடைபிடிக்கிறாய்? அடியேன் உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறதோ என்று அடியேனை எண்ண வைத்து விட்டாய் குரேசா. அபச்சாரம் நம்பி சுவாமிகளே, அந்த மண்டபத்திற்கு சொந்தக்காரன் அடியேன் இல்லை, மக்கள். இன்னொன்று, எப்படிப்பட்ட வைஷ்ணவத்தமர் தாங்கள்? பக்தியும் ஞானமும் நிறைந்த நிறைக்குடமாகிய தாங்கள் எங்கே? குறைக்குடமாகிய அடியேன் எங்கே? அடடா, தன்னடக்கத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சி விடுவீர்கள் போலிருக்கிறதே. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். திருமஞ்சனத்திற்கு நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன். வாருங்கள். குரேசா, உன்னை அடியேன் இந்த நேரத்தில் இங்கே எதிர்பார்க்கவில்லை. மண்டப பணிகளை பார்வையிடத்தான் வந்தேன். அப்படியே தாங்களும் கோயிலில் இருப்பீர்களே, பார்த்து விடலாம் என்றுதான் இங்கே வந்தேன். மீண்டும் தாங்கள் ராமானுஜரை சந்தித்தீர்களா? அடியேன் அவரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? திருமணம் பற்றி பெரிய குழப்பத்தில் இருந்த ராமானுஜன் இப்பொழுதுதான் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறான். அப்படியா? ராமானுஜர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா? மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இது. ராமானுஜனின் பெற்றோர் அவனுக்கு தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது முடியும் வரை அவன் எங்கும் போக வேண்டாம், உள்ளூரிலேயே இரு என்று அவன் பெற்றோர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பது அடியேனின் யூகம். அதனால் இன்னும் சில நாட்களுக்கு ராமானுஜன் கூரத்திற்கு வருவது சற்று சந்தேகம்தான் குரேசா. பரவாயில்லை, நேரில் பார்க்காவிட்டால் என்ன? என்றும் அவர் என் எண்ணத்தில் இருக்கிறார். நேரில் சந்தித்து அவருடன் அளவலாவினால் நிறைய விஷய ஞானங்களை பெறலாம். அதற்காகத்தான். சரி சுவாமிகளே, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். என்ன குரேசா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு பெருமாளை சேவிக்காமல் போகிறாயே? ஆவல்தான். ஆனால் தாய் தவறிப் போய் கொஞ்ச நாட்கள் தானே ஆகிறது. சிலர் ஒரு வருட காலம் நீ கோயிலுக்கு செல்லக்கூடாது என்கிறார்கள். சிலர் திவ்ய தேசத்திற்கு மட்டும்தான் செல்லக்கூடாது என்கிறார்கள். வேறு சிலரோ மலை ஏறி பெருமாளை சேவிக்க கூடாது என்கிறார்கள். மற்றும் சிலர் பிரகாரத்திற்குள் செல்லலாம், சன்னதிக்குதான் செல்லக்கூடாது என்கிறார்கள். குழப்பம்தான் மிஞ்சுகிறது. ஆனாலும் காஞ்சிக்கு வந்துவிட்டு தங்களை பார்க்காமல் போகக்கூடாது என்றுதான் இங்கு வந்தேன். இதை கூட எத்தனை பேர் குறை கூறப் போகிறார்களோ தெரியவில்லை. சரி நம்பிகளே, எப்படியோ தங்களை சந்தித்து விட்டேன். ராமானுஜர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற நற்செய்தியையும் தெரிந்து கொண்டேன். இனி எனக்கு வேறென்ன வேண்டும்?